என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உனக்கானதை உனக்கென்று கொண்டு வருவதற்காக இந்த ராமநவமியை தேர்ந்தெடுத்து விட்டேன். இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்கத்தான் போகிறாய். உன் நம்பிக்கையாலும் என் அருளாலும் இந்த அப்பன் நான் உன்னருகில் இருக்கும் பொழுது நீ மனம் வருந்தாதே. நீ உன் சிறகை விரித்து பறக்கும் வரை நீ எட்டும் உயரத்தை அடையத்தான் போகிறாய். மாறாக பதற்றப்படாதே. அது நடக்கும் இது நடக்கும் என்று நீ அங்கு நம்பிக்கையோடு துணிந்த சவாலான காரியங்களில் இறங்கினால் மட்டும்தான் எப்பொழுதுமே உனக்கு வெற்றி என்னும் வெகுமதி உன்னிடத்தில் வந்து சேரும். எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் அதிலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை நீ உணர்ந்து கொள். இந்த உலகத்தின் பங்கு இங்கு வேடிக்கை பார்ப்பது மட்டும்தான், கேலி செய்வது மட்டும்தான். அதையெல்லாம் விட்டுவிட்டு, ஐயோ என் வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டேனே, அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காதே. அவர்கள் எல்லோரும் உன்னை அள வைத்தவர்கள்தானே. உன் மனதிற்குள் இருக்கின்ற நிகழ்வுகளை தெரியாமல் அங்கு ஏதேதோ செய்து கொண்டிருப்பதனால்தான் இப்படியெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் சில சமயம் நாம் விரும்புவது தருவதே கிடையாது. அதற்கு நாம் தகுதியா இல்லையா என்று நீ யோசித்து கொண்டு இருக்காதே. எது நமக்கு அருகில் இருக்க வேண்டும் என்று நம் அப்பன் முடிவு எடுத்திருக்கிறானோ கண்டிப்பாக அது நம்மை சேரத்தான் போகிறது என்பதில் தெளிவுபட இருந்து கொள். என் பிள்ளையே, நீ எதை கொடுத்தால் சந்தோஷப்படுவாயோ அதை கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன்னை ஏமாற்றியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீ இதனால் வரையிலும் அறியாமல் இருந்தாய் அல்லவா? இப்பொழுது என் பிள்ளைகளுக்கான சில விஷயத்தை தெளிய வைக்கவும் புரிய வைக்கவும் நான் வந்திருக்கும் பொழுது விதி என்ற கதவை நீயே உருவாக்கி கொண்டு அதையே நீ அங்கு வாழ்க்கையாக மாற்றிவிடாதே. உன் விதியை நீ உருவாக்க தவறும் போதுதான் அதை தலைவிதியாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். நடப்பது யாவையும் நீ உனக்கானதாக எண்ணிக்கொண்டு உனக்கு ஏற்ற சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கொள். உன் கனவு வெற்றியடையாது என்று யார் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள்? உன் வெற்றியை தடுப்புகிறவர்கள்தான் அங்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். நீ எங்கே முன்னேறி விடுவாயோ என்று அச்சப்படுகிறவர்கள்தான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே. உன் முடிவை எடுக்கின்ற தெளிவான தைரியத்தை நீ வைத்திருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே வாழ்க்கையில் மாற்ற வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள அங்கு தவறிக்கொண்டே இருக்கின்றாய். உன்னிடம் சொல்வதற்கு பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாத சில சமயத்தில் தான் நாம் தோற்று போய் கொண்டு இருக்கின்றோம். இதோ இந்த இடத்தில் நாம் கடந்து போகத்தான் ஆக வேண்டியதிருக்கிறது என்று நினைத்து விட்டால் அந்த விஷயத்தில் கடந்து சென்று கொண்டே இரு. நீ நினைத்ததே உனக்கான வாழ்க்கையில் நான் தருவதற்காக காத்து கொண்டு இருக்கும் பொழுது எதை எப்படி செய்ய முடியும் என்பதில் நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுமையால் நம்பும் போதுதான் உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறிந்து கொண்டு இருக்கும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியை காட்டிக்கொண்டே இருக்கின்றது. பேசியே இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்காதே. நடப்பதை பார், நடந்ததே என்னவென்று எண்ணிக்கொள். அதற்காக நடந்ததை மட்டுமே மனதோடு வைத்து கொள்ளாதே. நீ உனக்கான பிரச்சனை உரையவர்களிடம் சொல். அங்கு பார்ப்பவர்களிடம் எல்லாம் புலம்பாதே. உறுதியோடு இரு. உன் பிடிவாதத்தை விட்டுவிடு. என் பிள்ளையே, நீ எதை செய்ய வேண்டுமோ என்பதில் தெளிவாக இரு. உன் திட்டத்தை செயல்படுத்து. தைரியமாக போராடு. முடிவை விரைவிலே எடுக்க கற்றுக்கொள். மெதுவாக உன் வெற்றியை எட்டி பார்ப்பது உன் கண்களுக்கு புலப்படும் தருணத்தில் அதை கெட்டியாக பிடித்துக்கொள். உன்னை மதிக்காதவர்கள் அன்பை பெற நீ அங்கு
எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்காதே. சில சமயத்தில் நமக்கு ஏதேதோ பட்டங்களும் கிடைத்து கொண்டுதான் இருக்கும். முட்டாள் பட்டம் என்று கிடைப்பதற்கு அங்கு அறிவில்லாமல் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அன்போடு இருந்தாலே அங்கு நம்மை ஏமாற்றுபவர்களும் துரோகத்தால் வீழ்களித்தவர்களும் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீ அதையெல்லாம் தவிர்த்தெறிந்து விட்டு நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருந்து விட்டாலே போதும். உனக்கானது உன்னை தேடி வரத்தான் போகிறது. நம்பிக்கையோடு செயல்படுத்துகின்ற அத்தனை காரியத்திலும் நான் உன்னருகில் இருக்கும் பொழுது நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையே, உண்மையை சொல்வதற்கே நாம் சத்தியம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றதே என்று உன் மனம் வருந்தி கொண்டுதான் இருக்கின்றது. பொய்யே கூட போகிற போக்கில் சொல்லிவிட்டு போய்விடலாம் அப்பனே, அதை கூட நம்பி விடுகிறார்கள். ஆனால் நான் இப்படித்தான் என்று சொல்லும்போது அதை நம்புவதற்கு இங்கு தயாராக இல்லையே என்று நீ சிந்திக்காதே. அதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பதற்கான இந்த சாய்தேவன் நான் உன்னை தேடி வந்து விட்டேன். நீ நிஜத்தில் மட்டுமல்ல, உன் நினைவுகளிலும் கூட யாருமே உனக்கு இல்லை என்று சிந்திக்காதே. உனக்கான விஷயத்தில் நான் உன் கூட இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக இரு. உன்னை எப்படி எந்த தொலைநோக்கு பார்வைக்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் என்று உறுதிப்பட தெளிவுபட இருந்தால் மட்டும்தான் உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். அங்கு பழுதடைந்த கடிகாரம் எப்படி ஓடாதோ அதுபோல சில விஷயங்களும் உன் வாழ்க்கையை அங்கு மாற்றிக்கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் உன் வெற்றியின் சூட்சமத்தை உன்னிடமிருந்து பறிப்பதற்கு, உன் வெற்றியின் நல்ல விஷயத்தை உன்னிடமிருந்து பறிப்பதற்கு. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அதையெல்லாம் என் பிள்ளைகள் தாண்டி வந்து எவ்வளவு நேரமோ மாறிவிட்டது என்று. இனி வருகின்ற காலங்களில் உனக்கு வேண்டியதை உன் கரம் பற்றி தருவதுதான் பாக்கி. உன் வெற்றி கிரீடத்தை உன் தலையில் ஏற்றுவதுதான் பாக்கி. அத்தனையும் தாண்டி வந்த பிறகும் நீ மனம் தளராதே, நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கானது உன்னை வந்து சேரும் அந்த நல்ல நேரத்தை நான் குறித்து விட்டேன். எதிர்பார்த்தது ஒன்று, நடப்பது ஒன்று என்று நீ இந்த அப்பனிடம் புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிப்ப வைப்பதற்கான போராட்டத்தில் நான் உன்னோடு சேர்ந்து உன் போராட்ட களத்தில் இறங்கி விட்டேன். வந்துவிடு என் பிள்ளையே. எதுவாக இருந்தாலும் முயற்சி செய்து பார். முடியவில்லை என்று விட்டுவிட்டு விலகி விடாதே. நம்பிக்கையோடு செய்கின்ற காரியம் எப்பொழுதுமே தோற்று போகாது. உன் சாதனைகளை படைப்பதற்கு அந்த சோதனையை தாண்டி வந்து தான் ஆக வேண்டியதிருக்கிறது. சரித்திரத்தை படைக்க உன் முயற்சிகளில் நீ முன்னெடுத்து சென்று கொண்டே இரு. அடுத்தது என்ன நடந்தாலும் என் சாய்தேவன் இருக்கின்றான் என்பதில் தெளிவாகவும் உறுதிபடவும் தெளியப்படுத்திக்கொள். நீ நம்பிக்கையோடு செயல்படுத்துகின்ற அந்த காரியத்தில் உனக்கானது உன்னை வந்து சேரத்தான் போகிறது. நீ எதை நோக்கி பயணித்தாயோ அந்த பயணமானது இப்பொழுது உனக்கு வெற்றியை மட்டும்தான் தரும். நீ நினைத்தது அப்படியே பலிக்கப் போகிறது. நீ நினைத்ததை நான் உனக்கு தரப்போகிறேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.